24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். 2019ஆம் ஆண்டு தர்ம சக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக பெண் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததன் மூலம் மஹியங்கனை ஹசலெக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி பொறுப்பதிகாரி சந்தன நிஷாந்த மனுதாரருக்கு தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து 30,000 ரூபாவை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாலைதீவுக்கு செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச 90 நாள் ஒன் அரைவல் சுற்றுலா விசாக்களை வழங்க மாலைதீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் போலி ஆவணங்களை வழங்கி பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தனவின் மகள் ரொஷேல் அபேகுணவர்தன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து பின்வரும் உரிமைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நெல்லியடி விசேட அதிரடி படையினருடன் இணைந்து யாழ்ப்பாணம் மரதங்கேணி வத்திராய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ரூபாய் 21.6 மில்லியன் பெறுமதியான 108 கிலோகிராம் 54 பார்சல்கள் அடங்கிய கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் பணிபுரியும் முஸ்லிம் பெண் ஊழியர்கள் அணியும் கலாச்சாரம் சார்ந்த ஆடைகளை அகற்றுமாறு திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வழங்கியுள்ள உத்தரவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். கண்டி எசல பெரஹராவில் பங்கேற்ற யானை பாகனின் உதவியாளர் ஒருவரின் சடலம் காலை கண்டி ஏரியின் கரையில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறையில் 1000 இளம்பெண் உத்தியோகத்தர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும்.